மாட்டோட கொம்புல வந்து கவுறு கட்டலாமா அப்படின்னு கேட்டா, மாட்டோட கொம்புல வந்து கவுறு கட்டவே கூடாது. அதாவது அது வந்து எதுக்கு வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள வந்து கேட்டோம் அப்படின்னா வந்து, மாட்டோட கொம்பு வந்து நம்ம வந்து அப்படி கவுறு போட்டு நம்ம கட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கொம்பு வந்து அது பாட்டுக்கு வந்து எடக்கு மடக்கா வந்து கொம்பு போயிரும் அப்படிங்கிறதுக்காக, அதனால வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக, அத நாங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நாங்க வந்து மாட்டோட கொம்புல வந்து அந்த கவுர வந்து நாங்க இறுத்தி கட்டுனோம் அப்படின்னா, அந்த கொம்பு வந்து நேராவும் வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி நடக்குமா? அப்படி அப்படி உண்மையான்னு கேட்டா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது மாட்ட பொறுத்தவரைக்கும் மாட்டோட கொம்பு வந்து எவ்வளோ தூரம் வளர்ச்சியோ, அது அளவு தான் அந்த கொம்பு வளரும். சில மாடுகளுக்கு ரொம்ப சின்னதாவே கொம்பு வளர்ந்துருக்கும். சில மாடுகளுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது காங்கேயம் காளையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதோட கொம்பெல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடில வந்து அதில வந்து நம்ம கவுரு போட்டு நம்ம கட்டிக்கிட்டா இருந்தோம் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதில வந்து ஒரு மூட நம்பிக்கையே தவிர, அதாவது மாட்டோட கொம்புல வந்து நீங்க வந்து கவுரு கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப, அந்த அந்த மூளைக்கு போற அந்த ஒரு ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து நின்னு போயிரும். அதனால கம்பல்சரி வந்து மாட்டோட கொம்புல கவுரு கட்டாதீங்க.